மத்திய கிழக்கு நாடுகளான ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையே ராணுவ தாக்குதல்கள் நிலவி வருவதால் மத்திய கிழக்கு நாடுகள் மத்தியில் போர் பதற்ற சூழல் ஏற்பட்டுள்ளது. ஜூன் 13ஆம் தேதி ஈரானின் முக்கிய 10 இடங்களை இலக்காக வைத்து ஆபரேஷன் ரைசிங் லயன் என்ற பெயரில் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலை நடத்தியது. இதற்கு பதிலளிக்கும் விதமாக ஆபரேஷன் 2 ப்ராமிஸ் 3ஐ இஸ்ரேல் மீது ஈரான் மேற்கொண்டது. இந்த நிலையில் ஈரான் மற்றும் இஸ்ரேல் உடனான வர்த்தக உறவுகளை கொண்டுள்ள இந்தியாவின் பொருளாதாரத்தில் இந்த போர் பாதிக்கும் என பல்வேறு பொருளாதார வல்லுநர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். ஈரானிடமிருந்து கச்சா எண்ணெய் மற்றும் அந்நாட்டின் சபஹார் துறைமுகத்தை இந்தியா நிர்வகித்தும் வருகிறது. போர் நீடிக்கும் பட்சத்தில் இந்தியா சந்திக்க உள்ள சவால்கள் மற்றும் பொருளாதார சிக்கல் என்னவென்று என்பதையும் கவனிக்க வேண்டிய கட்டாயம் உள்ளதாக அரசியல் தலைவர்கள் மற்றும் பொருளாதார வல்லுநர்கள் கருத்து தெரிவித்தும் வருகின்றனர். இந்தியாவை பொறுத்தவரை ஓராண்டிற்கு 251 மில்லியன் டன் கச்சா எண்ணெய் தேவைப்படுகிறது. அதில் 12% உள்நாட்டு உற்பத்தியாகவும் மீதமுள்ள 88% 221 மில்லியன் டன் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகிறது. மொத்த இறக்குமதியில் அதிகபட்சமாக 38% ரஷ்யாவிடமிருந்து சலுகை விலையிலும் 2% அமெரிக்காவிடமிருந்தும் வாங்குகிறது. அதில் மீதமுள்ள 60% முழுவதும் அரபு நாடுகளிடம் வாங்கும் இந்தியா அவை அனைத்தும் ஹார்மஸ் ஜலசந்தி வழியாக இந்தியா துறைமுகத்திற்குள் வரவழைக்கப்படுகிறது. மேலும் இரு நாடுகளும் தாக்குதல் மேற்கொள்வதற்கு முன்பு ஜூன் 12ஆம் தேதி பிரெண்ட் கச்சா எண்ணெய் பேரலுக்கு $61.36 இருந்த நிலையில் இரு நாடுகளும் தாக்குதல்கள் மேற்கொண்ட ஜூன் 13ஆம் தேதி ஒரே நாளில் கச்சா எண்ணெய் விலை $6 வரை உயர்ந்து $74 நிறைவடைந்தது. அதே போன்று தாக்குதல் மற்றும் பதில் தாக்குதலாக நிலவும் இந்த சூழல் நேரடி போராக தொடங்கும் நிலையில் ஈரான் மட்டுமின்றி மற்ற அரபு நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யும் கச்சா எண்ணெய் இந்தியாவிற்கு வருவதில் பெரும் சிக்கல் ஏற்படுவது மட்டுமின்றி அதன் விலையும் அதிகரிக்கும் சூழல் ஏற்படும் என எச்சரிக்கிறார்கள் வல்லுநர்கள். ஜூன் 16ஆம் தேதி நிலவரப்படி $74 இருக்கும் ஒரு பேரல் கச்சா எண்ணெயின் விலை $130 வரை உயரும் என கணக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த விலை உயர்வால் இந்திய சரக்கு கப்பல் போக்குவரத்து செலவும் அதிகரிக்கும் நிலையில் இதன் எதிரொலியாக இந்தியாவில் பெட்ரோல் டீசல் மட்டுமின்றி கேஸ் விலையும் கடுமையாக அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளது. அதே சமயம் இந்தியாவிடம் போதிய அளவில் கச்சா எண்ணெய் இருப்பு இருப்பதாகவும் அடுத்த சில மாதங்களுக்கு பற்றாக்குறை பாதிப்பு ஏற்படாது எனவும் மத்திய அரசு வட்டாரங்கள் கருத்து தெரிவித்துள்ளன. மேலும் கச்சா எண்ணெய் பற்றாக்குறை ஏற்படும் பட்சத்தில் ரஷ்யாவிடமிருந்து கூடுதல் கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யவும் மத்திய அரசு முடிவு செய்திருப்பதாகவும் அதற்காக பேச்சுவார்த்தை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளன.